விஜய் அவர்களுடைய ஆர்ப்பாட்டம் ஒரு 2 நாட்கள் முன்னாடி பார்த்திருந்தோம். இந்த 3 நிமிடம் தான் பேசினாங்க, விமர்சனம் எல்லாமே வந்துச்சு. இதெல்லாம் தாண்டி முக்கியமா பார்க்க வேண்டியது இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டு ஒரு சாரி கேளுங்க ரிக்வெஸ்ட் பண்றது சரியான ஸ்டேட்மெண்டா சார்? அதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. 3 நிமிஷம் பேசுனது தப்புன்றாங்க. 3 நிமிஷம் பேசினா பத்தாது. 30 நிமிஷம் பேசணுமா, அந்த 30 நிமிஷம் பேசணும், என்ன பேசணுன்றது தான் முக்கியம். 30 நிமிஷம் பேசினா இதே ஏன் எவ்வளோ நேரம் பேசுறாரு? 3 நிமிஷம் பேசணும், ஏன் 3 நிமிஷம் பேசுறா? 3 நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன வந்து எவ்வளோ நிமிஷம் பேசினா ஒரு முடிவு பண்ணுவாரு? என்ன சொல்றாரு முக்கியம், எவ்வளோ நிமிஷம் பேசுறாரு. அது அந்த சொன்ன விஷயமா வந்து சாரி கேட்டீங்கன்னா ஒரு ரிக்வெஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ல அதுல வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்த தடவை சாரி கேட்டீங்க, அப்ப இது வரைக்கும் நடந்ததில்லை, அதுக்கெல்லாம் ஏன் நீங்க சாரி கேட்கல? இதுமே நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்கன்றாரு. எந்த எதிர்கட்சியும் பண்ணாத ஒரு காரியத்தை அவர் பண்ணியிருக்காருங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடையில் ஏற்றிருக்காரு. கஸ்டோடியல் டெத் இங்க தமிழ்நாட்டில் பெரிய இஷ்யூ. லாண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் கிரைசிஸ். ஸ்டாலின் 26 ஸ்டாலின் ஒருவேளை தோற்கடிக்கப்பட்டால் அதுக்கு லாண்ட் ஆர்டர் போலீஸோட ஃபங்க்ஷனிங் தான் முக்கியமான காரணமா இருக்குது. தோத்த பிறகு தான் ஆட்சியாளர்களுக்கு வரைக்கும் இப்போ தெரியாது. இப்போ எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தோத்த பிறகு தான் இதோட ஞானம் அவங்களுக்கு வரும். ஒரு முக்கியமான சப்ஜெக்டை விஜய் தொட்டிருக்காரு. அதில் 3 நிமிஷம் பேசுனியா, 30 நிமிஷம் பேசுனியா, 20